மாத்தள ஆமினா தேசிய பாடசாலையில் நடைபெற்ற விளையாட்டு போட்டியில இறுதி நிகழ்வு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த இறுதி நிகழ்வுல நடாத்தப்பட்ட மார்ச் பாஸ் மாணவர்கள் மழை தண்ணீர் நிறைந்திருந்த நிலையில தான் அந்த மார்ச் பாஸை நடாத்தி இருந்தாங்க. மழையும் பேஞ்சிருந்த நிலையில மிகப்பெரிய அளவுல சேற்று தண்ணி இருந்த நிலையில தான் இந்த மார்ச் பாஸ் நடாத்தப்பட்டிருந்தது. இது இரண்டு பக்க விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்தது. ஒன்று, உயர் அதிகாரிகள் இவங்களுக்கு சரியான விளையாட்டு மைதானத்தை இதுவரைக்கும் செய்து கொடுக்கல, அதால தான் இப்படியான ஒரு நிகழ்வை இவங்க இந்த இடத்துல நடாத்திருக்காங்க என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் ஆசிரியர்களும் அதிபர்களும் சிந்திக்காம இப்படி மாணவர்களை இப்படியான ஒரு இடத்துல இந்த நிகழ்வை நடத்தத்தான் வேண்டுமா என்ற கேள்விகள் எழுப்பி இருந்தது. மாணவர்கள் ஆடையில இருந்து மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இப்படியான ஒரு நிகழ்வை இப்படியான ஒரு நேரத்தில் நடாத்த வேண்டுமா என்ற கேள்வியையும் எழுப்பி இருந்தது. இருந்தாலும் நாங்கள் இதை பாடசாலை கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். மாணவர்களுக்காக இந்த விளையாட்டு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டு இறுதி நிகழ்வுகளும் பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இறுதி நிகழ்வுக்குரிய டேட்டும் ஒதுக்கப்பட்டு இறுதி நிகழ்வு நடாத்தப்பட இருந்த நிலையில தான் இந்த அடைமழை பெய்த நிலையில் இந்த சேற்று நீர் அங்கே காணப்பட்டிருக்குது. இருந்தாலும் நாங்கள் இதுக்குரிய தயார் நிலையில் இருக்கோம், நாங்கள் இதை நடாத்தணும் என்று சொல்லி மாணவர்களும் விரும்பியதுக்கு அமையத்தான் பாடசாலை நிர்வாகம் ஓகே இதை நடாத்துவோம் என்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. மாத்தளை என்று சொல்லுது மலைநாட்டு பிரதேசத்தில் அமையப்பெற்றுள்ள ஒரு பிரதேசம், அடிக்குறுக்கா மழை பெய்யக்கூடிய ஒரு பிரதேசம். இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இது நடாத்தப்பட்டிருக்குது. அதே போல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பல மாணவர்கள் இறுதி ஆண்டு மாணவர்களாகவும் இருக்காங்க. இவங்க பாடசாலையிட கடைசி விளையாட்டு போட்டியாக கூட இது இருக்கலாம். அதால் இதுக்கு பிறகு நாங்கள் இதில் கலந்து கொள்ள முடியுமா முடியாதான்ற பல கேள்விகள் இருக்கும். இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் தான் நாங்கள் இந்த நிகழ்வை அடைமழை பெய்தாலும் இந்த சேற்று நீர் இருந்தாலும் நாங்கள் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை நடாத்துதம் என்ற அடிப்படையில் மாணவர்களோட விருப்பத்துக்கு அமையத்தான் இந்த நிகழ்வு நடாத்தப்பட்டதாக கூறப்படுது. இருந்தாலும் அடுத்த பக்கம் நாங்கள் பார்க்குற நிலையில் இப்படியான ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிற நிலையில் பல விமர்சனங்களையும் ஏற்படுத்துது. மாணவர்களை இப்படியான ஒரு நிகழ்வுல ஆசிரியர்கள் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்ற பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இந்த சேற்று நீரை பயன்படுத்தித்தான் இப்படி ஒரு நிகழ்வை நடாத்த வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. ஆசிரியர்கள் இதில் இருந்து தவிர்த்திருக்கலாம் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. எனவே இதுக்கு பிறகு இப்படியான நிகழ்வுகள் நடாத்தப்படுமாக இருந்தால், மழை பெய்யுமாக இருந்தால் மழை காலத்தில் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னால் மலைநாட்டு பிரதேசங்கள் தொடர்ச்சியாக அல்லது திடீரென மழைகள் பெய்யுமாக இருந்தால், மழை பெய்தால் இப்படியான நிகழ்ச்சியில் இருந்து தவிர்த்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் பாடசாலை மாணவர்கள் விரும்பி 10 பேர் கலந்து கொண்டால் விரும்பாமலும் பலரும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய ஆடைகளை மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. அதே போல் அவங்களுடைய பாதணிகள் இதை திரும்ப பயன்படுத்த முடியுமா, அதே நிலைக்கு கொண்டு வர முடியுமா என்ற பல கேள்விகள் எழுப்புது. அதே போல மழை நீர் ஊடாக பல நோய் தொற்றுக்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படியான சிச்சுவேஷன்களை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் இதை தவிர்த்திருக்கலாம். இருந்தாலும் மாணவர்களுடைய எதிர்பார்ப்புக்காக மிகப்பெரிய ஒழுங்குகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையிலையும் மிக பிரம்மாண்டமான முறையில் நடாத்தப்பட இருந்த நிலையில வேறு தினங்களுக்கு ஒத்திவைக்கவும் முடியாத நிலையில இது நடாத்தப்பட்டதாக ஆமினா பாடசாலையிட நிர்வாகம் குறிப்பிடுது. இருந்தாலும் இதுக்கு பிறகு இப்படியான நிகழ்வுகள் இப்படியான இறுக்கமான சிச்சுவேஷன்களில் நடத்தத்தில் இருந்து பாடசாலை நிர்வாகங்கள் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும்.